ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் போய் அவ்வளோ பழக்கம் கிடையாது, ரொம்ப கம்மி. இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் மட்டும் இல்லை, எனர்ஜியாகவும் இருக்குது. ஏன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரொம்ப வேகமாக இருக்கணும்னு நினைக்கிறாள், படம் மாதிரியே ரொம்ப வேகமாக இருக்கணும்னு நினைக்கிறாள். ஸோ உங்களெல்லாம் பார்த்தோன்னே இன்னும் கூட நிறையா ஓடணும், நிறையா சாதிக்கணும், நிறையா இன்னும் ஸ்பீடாக இருக்கணும், படம் வந்து இன்னும் வேகமாக எடுக்கணும்னு, இன்னும் வேகமாக எடுக்கணும். என் படம் ஏற்கனவே ரொம்ப வேகமாக இருக்கும், இன்னும் வேகமாக எடுக்கணும்னு தோணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் பார்த்தேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. இன்னும் கூட இப்போலாம் இதை பார்க்கும்போது நிறையா காலேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா நான் நிறைய மிஸ் பண்ணுறேன்னு தோணுது. எவ்வளோ நல்லா பண்ணாங்க, எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் மூமெண்ட்ஸு. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே படத்தில் வச்சா செம்ம ஹிட் ஆகிடும். ஃபஸ்ட் கிளாஸ் அந்த யாருன்னு தெரில, அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆனாங்களே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இன்றைக்கி எங்கள் படத்தோட ஆடியோ ரிலீஸ் இங்கே வந்து பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நல்ல எனர்ஜியான ஒரு மக்கள் முன்னால் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அதான் உங்களை தான் சொல்கிறேன். ஸோ சாங்கும் வந்து யுவன் வந்து ரொம்ப நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து விஷாலோட ஹீரோயிசம் தான். அதாவது ஹீரோயிசம்னா அதாவது ஒரு நியாயமான யதார்த்தமான ஒரு ஹீரோயிசம். அதாவது படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக எடுத்திருக்கேன், ஆனால் ஒரு நியாயமான ஆக்ஷன். ஒரு ஃபைட்டுன்னா அது வந்து எதுக்காக வருது, நிச்சயமாக வந்து இது வந்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அடி ஹீரோவை பார்த்து நல்லா நீ அடி அப்படின்னு சொல்ல தோணும். ஏன் அவர் அடித்தாருன்னு நினைக்க தோணாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு யதார்த்தமான சீனோட மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன். அதை விட முக்கியமானது வந்து இந்த படத்தில் வந்து லவ் ட்ராக் ரொம்ப யதார்த்தமாகவும் எனர்ஜியாகவும் லவ் ட்ராக் வந்திருக்கு. அது வந்து ஸ்ருதிஹாசனுடைய அந்த அப்பியரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. விஷால் ஸ்ருதிஹாசனுடைய அந்த லவ் சீன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனர்ஜியாகவும் யூத்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு எல்லா ஃபேமிலியோட சந்தோஷமாக, அதாவது எப்படின்னா ஒரு அப்பா அம்மா வந்து தைரியமாக பசங்களோட உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த கச்சமிச்சம் இல்லாமல் ரொம்ப மரியாதையோடு பார்க்கலாம். ஆனால் நல்ல என்டர்டெயினாக இருக்கும். ஸோ நீங்கள் அத்தனை பேரும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணும். யாராவது திருட்டு விசிடியை பக்கத்துலேயோ எதிரிலையோ பார்த்தீங்கன்னா உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அது ஸ்டூடெண்டாக உங்களால் தான் முடியும். இதெல்லாம் பார்த்து அடுத்தவங்களுக்கு புத்தி வர்ற மாதிரி திட்டுறதுக்கு உங்களால் தான் முடியும். அதை நீங்கள் பண்ணுங்கள். அது வந்து ஒரு கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கோடிக்கணக்கில் தியேட்டரை வச்சு நடத்துகிற தியேட்டர் அதிபர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே ப்ரெஸ்லேருந்து நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த படம் விஷயமா உங்களை மீட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். லயோலா காலேஜில் மீட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த காலேஜில் சீட்டு வந்து எனக்கு கிடைக்காம நான் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்த ஆள். எனக்கு நான் காலேஜ் சேர்றதுக்கு ட்ரை பண்ணப்போ, ஸோ இப்போ வந்து அதே காலேஜில் வந்து நான் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாகவோ இல்லை கெஸ்ட்டாகவோ வந்து நின்றுட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.